ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நவீன் ஆர்ட் ஸ்டுடியோ சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கிளாசிக்கல் டான்ஸோட ஃபீட் பொசிஷன் தான் பார்க்க போறோம். இது வந்து டோட் பேக்கோட ஒன் சைடு ஆஃப் டிசைன் இது. இது சூஸ் பண்ணியிருக்கேன் நானு. பேட்டர்னை ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இது சலங்கையோட தான் இருக்கு. அதனால சலங்கையோட சேர்த்து தான் நான் ட்ரேஸ் எடுக்க போறேன். ரொம்ப ஒரு அழகான பேட்டர்ன் இது. என்னடா காலெல்லாம் ஒரு அழகான பேட்டர்னா அப்படின்னு எல்லாம் யோசிக்காதீங்க. இது ரொம்ப நல்லாவே இந்த டிசைன் வரும். டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபுல்லா ட்ரேஸ் எடுத்துட்டு இது ஆக்சுவலி கொலுசு வர ஏரியா. இது வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து தின்னாவும் கொடுக்கலாம், இல்ல ப்ராடாவும் நம்ம சூஸ் பண்ணலாம். அது நம்ம சாய்ஸஸ் தான். நான் கொஞ்சம் ப்ராடா எடுத்திருக்கேன். உள்ள கொடுக்குற அந்த ஜிக்ஸாக் கர்வ் லைன்ஸ் எல்லாம் நம்ம சாய்ஸ் தான். எப்படி வேணாலும் நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி. அவுட்லைன்ஸ் கொடுத்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவுட்லைன்ஸ்க்கு வந்து நான் கிரிம்சனும் பர்ஷியன் ப்ளூ மைல்டா மிக்ஸ் பண்ணி நான் அவுட்லைன்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு டார்க் ஷேடு வரும். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி நம்ம என்ன கலர் உள்ள நம்ம கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டார்க் அண்ட் ஷேடு சூஸ் பண்ணிக்கலாம் அவுட்லைனுக்காக. ஒயிட் கோட் கொடுக்கலாம். பேஸ் வந்து ஏன் ஒயிட் நம்ம எப்பயுமே போடுறோம்ட்டா, அடுத்தடுத்து நெக்ஸ்ட் அடுத்தடுத்த கலர் பேஸ் கொடுக்குறப்பயோ இல்ல டார்க் ஷேடு கொடுக்குறப்பயோ நல்லா வந்து ஃபினிஷிங் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். இதை கொடுக்காமலாம் நம்ம கொடுக்கலாமான்னா கண்டிப்பா அது நல்லா வராது. ஒரு ஃபினிஷிங் இல்லாம அந்த கலர் வந்து ஒரு கலர்லெஸ்ஸாக தான் ஃபீல் ஆகும். ஏன்னா இது ஒயிட் கோட் கொடுக்கறதுனால அது ஆல்ரெடி ஃபெவிக்ரைல் அதுல ஆட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் கோட் கொடுக்குறப்ப அது நல்லா இன்னும் அப்சர்வ் ஆயிருக்கும். இதனாலதான் நம்ம ஒயிட் கோட் பேஸ் கோட் கொடுத்து நம்ம எந்த கலர் பேஸ் கொடுத்தாலும் நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு அட்ராக்டிவா நல்லா ஸ்ட்ராங்கான அந்த பேட்டர்ன் வந்து லுக் இருக்கும். சலங்கைக்கு வந்து நான் ஒயிட் பேஸ் கொடுத்துட்டு கோல்டன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லா கோல்டன் கலர் நம்ம கொடுத்து உள்ள அந்த சர்க்கிள்குள்ளேயே நம்ம கோல்டு கொடுத்துக்கணும். அவுட்லைன்ஸ் உள்ள சலங்கையோட அவுட்லைன்ஸ் உள்ள நம்ம கோல்டன் கலர் கொடுத்துக்கலாம். கோல்டன் கலர் வந்து ஃபெவிக்ரைல் கலர்ஸ்லயே இருக்கு. பட் உங்களுக்கு அந்த கலர் வந்து கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா நம்ம மெட்டாலிக் கலர்ஸ்னு தனியாவும் கிடைக்குது. அத வந்து எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுடர் கண்டென்ட்ல தான் வரும். அத வாங்கி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மீடியம் ஒன்னோட மிக்ஸ் பண்ணி நம்ம அத யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ஃபெவிக்ரில் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கோல்டு. இது கேன்வாஸ் ஃபேப்ரிக் ஆக்சுவலி. நான் பேக்குக்காக கேன்வாஸ் ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படின்ட்டா ரொம்ப திக்கா இருக்கும். பேக் மெட்டீரியல் கேன்வாஸ் மெட்டீரியல்ன்றதுனால பேக்குக்காக திக்கா இருந்தா தான் அந்த பேக் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால கோட்ஸ் ஒவ்வொன்னுமே கொஞ்சம் சீக்கிரம் அப்சர்வ் ஆக மாட்டேன்றது. கொஞ்சம் வாட்டரியா நார்மலா வந்து நம்ம ரொம்ப வாட்டரியா இருந்தா சில்க் காட்டன்ல எல்லாம் அது வந்து போட முடியாது. அது ரொம்ப சீக்கிரம் அப்சர்வ் ஆயிரும் கிளாத்ல. ஆனா இது வந்து வாட்டரியா இருந்தா தான் அதுல வந்து ஸ்டிக்கே ஆகுது. பேஸ்ட் ஆகுது. நல்லா இருக்கு. வாட்டரியா பண்ணா தான் அதுல வந்து அப்ளை பண்ண முடியுது. இந்த கொலுசு இருக்கிற ஏரியால 2 கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். கோல்டன் எல்லோ பிளஸ் மைல்ட் ஆரஞ்ச் ஷேடு அதுல மிக்ஸ் பண்ணி நானு எடுத்திருக்கேன். சென்டர்ல கோல்டன் கலர் குடுத்திருக்கேன். கோல்டன் கலர் குடுத்துட்டு, உள்ள குடுக்குற எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஜிக்ஸாக்காவோ, ஒரு ரவுண்டாவோ, இல்ல ஒரு கர்வ் லைன்ஸாவோ, இல்ல எப்படி வேணும்னாலும் நம்ம குடுத்துக்கலாம். கீழ ஃபீட்டுக்கு வந்து மருதாணி வச்சிருக்கிற இடத்துக்கு வந்து நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஒரு லைட் கலர் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஆ கிரிம்சனும், கோல்டன் எல்லோவும் மைல்டா மிக்ஸ் பண்ணி நான் வந்து இந்த கலர் குடுக்குறேன். கிரிம்சன் வந்து சிங்கிளாவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு மைல்டு கலர் கன்சிஸ்டன்சி நம்ம குடுத்து தான் டார்க் கலர் ஷேடு குடுக்கணும். அப்பதான் வந்து அது நல்லாருக்கும். ஃபீட் அண்ட் ஃபிங்கர்ஸ் அந்த மருதாணி வச்ச மாரி உங்க அழகா நம்ம குடுத்துக்கலாம். ஒயிட் கோட் நான் 2 கோட் குடுத்துமே, இந்த கலர் கோட் குடுக்க குடுக்க அது கிளாத் ரொம்ப அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கு. அகைன் அண்ட் அகைன் ரீகோட் குடுக்குற மாரியே தான் இருந்தது எனக்கு, இந்த கிளாத்துக்கு. பட் அவுட்புட் சூப்பரா கிடைச்சிருக்கு. அதனால எத்தன கோட் குடுத்தாலும் ஓகே தான். பெர்ஷியன் ப்ளூவும், கிரிம்சனும் மைல்டா மிக்ஸ் பண்ணி ஒரு டார்க் ஷேட் குடுத்துக்கலாம். நெயில்ஸ்க்கு வந்து கோல்டன் எல்லோவும், மைல்டா கிரிம்சன் குடுத்து, ஒரு லைட் ஷேடு மாரி குடுத்துருக்கேன் நானு. பிளாக் கலர்ல நம்ம என்னென்ன டிசைன்ஸ், பேட்டர்ன்ஸ் நம்ம போடணும்னு இருக்கோ, அதெல்லாம் போட்டுக்கலாம். சலங்கைக்கு வந்து இந்த ஒரு பிளாக் ஒரு ஹோல் இருக்கிற மாரி இருக்கும் இல்லையா? அதுக்கு வந்து நானு பிளாக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுங்க. எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப. ஒரு ரியலிஸ்டிக் லுக் எனக்கு ஃபீல் ஆச்சு. மைல்டா அவுட்லைன்ஸ் கொஞ்சம் குடுத்துக்கலாம்.
எப்பயுமே பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்றப்பயும் அவுட்லைன்ஸ் குடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபினிஷ் பண்றப்பயும் நம்ம அவுட்லைன் குடுத்து தான் ஃபினிஷ் பண்ணுவோம். இது பேக் ஸ்டிட்ச் பண்ணதுக்கப்புறம் அதோட கட்டிங் வீடியோவும், ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் அப்லோட் பண்றேன் நெக்ஸ்ட் வீடியோவா. கண்டிப்பா எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் வீடியோவ பாருங்க. அவுட்புட் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஒன்ஸ் அவுட்லைன் எல்லாம் குடுத்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டிசைன் பாருங்க எவ்ளோ அழகா அட்ராக்டிவா இருக்குன்ட்டு. இதுதான் நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜ். எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. தேங்க் யூ சோ மச். மேலும் நம்ம வீடியோ உடனுக்குடனே கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.